Welcome to our channel. Today we will learn 7th standard English term 3 unit 2 poem courage. இந்த போயம்ல இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாவே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து போயம் வந்து யூனிட் 2ல கரேஜ் கொடுத்திருக்காங்க. வாம பகுதியில் என்ன கேட்டிருக்காங்க? லுக் அட் த ஃபேஸ் இட் சார்ட். இங்க ஒரு சார்ட் கொடுத்திருக்காங்க. இதோட ஃபேஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அதோட முகத்தெல்லாம் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் முகத்தெல்லாம் டிஸ்கஸ் இன் ஸ்மால் குரூப்ஸ் அண்ட் டெல் ஹவு டு ஃபேஸ் தோஸ் சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷனில் அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க எப்படி இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. எஸ் ஆர் நோ? எஸ். இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆன்சர்ஸ். ஹாப்பி அது ஜாயஸ் மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே ஹாப்பி சுச்சுவேஷன். வி ஆல்வேஸ் வெல்கம் தீஸ் டைப்ஸ் ஆஃப் சுச்சுவேஷன் பட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் த ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஆர் நாட் பெர்மனன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் இமேஜ் பார்க்கலாமா? செகண்ட் பாருங்க ரொம்ப சீரியஸாக ஏதோ திங்க் பண்ணு, சீரியஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இதுக்கு எப்படி ஆன்சர் ரைட் பண்ணலாம்? வாம பகுதியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சீரியஸாக இருக்குது, க்ளூமியாக இருக்கும். இது வந்து சேட் சுச்சுவேஷனாக இருக்குது. வி நெவர் லைக் தீஸ் சுச்சுவேஷன். இது வந்து நம்ம விரும்ப மாட்டோம் இந்த சுச்சுவேஷனை. தோ வி டு நாட் லைக் தீஸ் சுச்சுவேஷன் தே ஹெல்ப் அஸ் டு நோ த மீனிங் ஆஃப் லைஃப். நெக்ஸ்ட் இமேஜ் தேர்ட் ஒன் பாருங்கள். பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது? பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, பெயின்ஃபுல்லாக அகோனைசிங்காக இருக்குது. இட் இஸ் எ சோர் சுச்சுவேஷன். ரொம்ப கசப்பான சுச்சுவேஷன். இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இன் அவர் லைஃப் ஃபேஸ் எப்படி இருக்குது? மெனி ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. வி ஹேவ் டு பியர் த பெயின் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அக்செப்டிங் ஃபிசிக்கல் பெயின்ஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபேஸ் அவர் மென்டல் பெயின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இமேஜ் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது எது வின் பண்ணுற மாதிரி இருக்குது, இதை வெற்றியை கொண்டாடுற மாதிரி கப் வச்சுருக்காங்க. ஓகேவா? இது எப்படி ஃபேஸோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக மகிழ்ச்சியாக விக்ட்ரியாக இருக்குது. அதான் இங்கே சார் ட்ரிம் அண்ட் விக்டோரியஸ். இட் இஸ் ஹாப்பி விக்டோரியஸ் சுச்சுவேஷன். எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு வின், எவ்ரி ஒன் லைக் திஸ் சுச்சுவேஷன் பட் வி ஷுட் பி ஹம்பிள் இன் திஸ் சுச்சுவேஷன். லாஸ்ட் இமேஜ் பாருங்கள் எப்படி இருக்குது? வயலண்ட்டாக இருக்குது, அதாவது சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஃபேஸோட எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இதான் சொல்லலாம் அக்ரெசிவ் வயலண்ட்னா இட் இஸ் ஹாப்பி ஹாஸ்டைல் சுச்சுவேஷன். வி ஷுட் நாட் ஆஃபண்ட் எனி ஒன், வி ஷுட் ரெஸ்பெக்ட் அவர் ஃபெலோ மேன். இந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம போயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா போயம் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நல்லா ரீட் பண்ணி பார்த்தா நம்ம புக் பேக் ஆன்சர் ரைட் பண்ண முடியும். அப்படியே ஒன் பை ஒன்னாக நல்லா ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாகவும் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, 8 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயும் பாருங்கள் 8 லைன்ஸ் இருக்குது. இதோட ஆதர் நேம் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஓகே, அவரை பற்றி நம்மளுக்கு வந்து இவர் 4 லைன்ஸில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து க்ளாசரி மீனிங் கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துக்குங்க. இப்போ வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டினில் ஒரு 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 6 கொஸ்டின் ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கேன் கரேஜ் பி டெவலப்டு சடன்லி ஒய் அப்படின்றது. ஆன்சர் என்ன வரும்? Courage is not a brilliant task. It is not an instant thing. It is something deep in the soul of man. Second one, when should we have courage? Answer, all those who make great efforts towards a goal should have courage. Third one, give an example for dazzling light. Answer, firefly is an example of dazzling light. Next, fourth one, can a courageous man be defeated? Why? Answer, no, a courageous man cannot be defeated. This is so because a brave man can never be freed of it. Fifth one, what is the breath of life? Answer, courage is the breath of life. Sixth one, what are the characteristics of a courageous man? Answer, patience and strength are the characteristics of a courageous man. Okay, wow. Next, இப்போ 6 கொஸ்டின் ஆன்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ரீட் த ஃபாலோவிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இங்கே வந்து போயம் லைன்ஸ் கொடுத்து அதுக்கு கீழே நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் வந்து இந்த போயம் லைன்லேயே இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட்டு போயம் லைனுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? வாட் டஸ் இட் ரெஃபர் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். வாட் டஸ் இட் ரெஃபர் டு? ஆன்சர், இட் ரெஃபர்ஸ் டு கரேஜ். செகண்ட் ஒன், what does born of despair mean? Answer, born of despair means born of hopelessness. Okay va? Second one பாருங்க, what is on ingrained trait? Answer என்ன வரும்? courage is on ingrained trait. Why does a courageous man need patience? Answer, a courageous man needs patience because courage is a slow, steady and firm quality. Next, third one, what does tears mean? Answer, the tears mean sorrow or hard work. Next, ஒர்க் இன் பேர்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பிக் அவுட் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் வந்து நம்ம போயம்லேருந்து ரைட் பண்ணணும். இங்கே பாருங்கள், லிட்ரரி அப்ரிசியேஷன் ரைமிங் ஸ்கீம் அப்படிங்கிறது என்னங்கிறதும் நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே,
இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டில் பிக் அவுட் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. போயம்லேருந்து நம்ம எடுத்து எழுதணும். போயம் எழுது ஃபஸ்ட்டு இன்சியல் லெட்டர் வந்து போயம் லைனில் வந்து இன்சியல் லெட்டர் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதா இந்த போயம்லேருந்து நம்ம எடுத்து ரைட் பண்ணணும். இதுக்கு ஆன்சர் என்ன? டேரிங் டீட். இதில் டி ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள், இன்சியல் லெட்டர் வந்து டி. இதில் டி இருக்கா இல்லையா? இது அலிட்ரேட்டட். sudden spring, something soul, serve something that can call he have, who could, no need, can come, man may, might, his hours. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் இன்சியல் லெட்டர் ஃபுல்லாகவே சேமாக இருக்குது. இஸ் த நோ? எஸ். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் போயம்லேருந்து ரைமிங் வேர்ட்ஸ் நான் ரைட் பண்ணணும். அதெல்லாம் போயமோட லைனில் எண்டிங் லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும், சவுண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேவா? ப்ரொனன்சியேஷன் வந்து இப்படி ஒரே மாதிரி இருக்கணும். அதான் ரைமிங் வேர்ட்ஸ். டேஷ் ஃப்ளாஷ், திங்க் ஸ்ப்ரிங், ஹோப் ரோப், இதெல்லாம் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும். ப்ரொனன்சியேஷன் பார்த்தோன்னா மேன் பிளான், சவுண்ட் ஒரே மாதிரியே இருக்கா இல்லையா? ரெசர்ட் ஸ்போர்ட், கால் ஃபால், நாட் ஹாட், கோல் சோல், லைட் சைட், ரைட் வே, ப்ளோ டு, ஷோ கோ, டிஃபிட் மீட், இயர் ஸ்டேர்ஸ், டிட் கிரீட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. அந்த போயமோட ரைமிங் ஸ்கீம். ரைமிங் ஏஏ பிபி சிசி டிடி. இன்னும் நம்ம வந்து ஒவ்வொரு ரைமிங் வேர்ட்ஸுக்கும் ஒரு லெட்டர் வந்து இண்டிகேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ போயமில் பார்த்தோம் அப்படின்னா டேஷ் ஃப்ளாஷ், இதுக்கு வந்து ஏ லெட்டர், அப்போ ஏஏ. திங்க் ஸ்ப்ரிங், இதுக்கு பி பி. ஹோப் ரோப், இதுக்கு வந்து சிசி லெட்டர் இண்டிகேட் பண்ணுறோம். மேன் பிளான், இதுக்கு வந்து டி. அப்போ என்ன வரும் ரைமிங் ஸ்கீம்? ஏஏ பிபி சிசி டிடி. ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லா எவ்வரி ஸ்டென்ஸாகும் இதே ஆன்சர் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். கிரியேட்டிவ் ரைட்டிங்கில் பிக் பயோ போயம் கொடுத்துருக்காங்க. பயோ போயம் இஸ் அன் எஸ்ஸே அபவுட் ஒன் செல்ஃப் இன் த ஃபார்ம் ஆஃப் போயட்ரி. நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பயோனா என்னது? நம்ம சுயமாக எழுதக்கூடிய ஒரு போயம். அதில் வந்து நம்மளுக்கு வந்து போயம் வந்து கொடுத்துருக்காங்க. தன்னை தானே தம்மளை பற்றி எழுதிக்கிறது தான். இப்போ லைன் 1ல் பார்த்தோம். அப்படி எத்தனை லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 11 இருக்குது. ஓகேவா? இங்கே மாடல் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதுதான் பயோ போயம். அப்படின்னா என்ன ரைட் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு லைன் 1ல் உங்களோட நேம் ரைட் பண்ணணும். லைனோட 1ல் உங்களோட நேம், லைனோட 1ல் உங்கள் நேமு. லைன் 2ல் பார்த்தோன்னா 4 adjectives that describes you. 4 adjectives உங்களை பற்றி ஒரு adjectives வந்து 4 ரைட் பண்ணணும். லைன் 3ல் சன் ஆஃப், டாக்டர் ஆஃப், பிரதர் ஆஃப், சிஸ்டர் ஆஃப் அவங்க ரைட் பண்ணணும். லைன் 4ல் லவ் ஆஃப் 3 people, திங்ஸ் ஆர் ஐடியா ரைட் பண்ணிக்கலாம். 5th லைனில் பார்த்தா ஹூ ஃபீல்ஸ், 3 சென்சேஷன் ஆர் எமோஷன்ஸ். 6th லைனில் போயம்னு பார்த்தா 3 things இருக்கணும். இல்லை 7th லைனில் 3 things. ஹூ கிவ்ஸ், ஹூ நீட்ஸ், உங்களுக்கு தேவையான திங்ஸு. இது ஹூ கிவ்ஸ், என்ன கொடுக்குறீங்க. இல்லை ஹூ ஃபியர்ஸ், 3 things வேணும். நெக்ஸ்ட்டில் 9th லைனில் பார்த்தோம் அப்படின்னா 3 persons ஆர் பிளேஸ், அதாவது ஃபுட் யூ லைக் டு சி, நீங்கள் யார் பார்க்க விரும்புகிறீங்க, இல்லை எந்த பிளேஸை விரும்புகிறீங்க அப்படிங்கிற 3 places. லிவ்ட் அண்ட் ஹூ லிவ்ஸ், எங்கே இருக்கிறீங்க. லாஸ்ட்டில் வந்து உங்களோட லாஸ்ட் நேம், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு மாடல் கொடுத்துட்டாங்க. கீழே வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸ் பார்த்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்மால் குரூப்பாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. பிக் அவுட் த அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் நவுன்ஸ் சூட் யூ யூஸிங் ஏ டிக்ஷனரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் நவுன்ஸ் வந்து பிக் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரீட் த ஸ்டெப்ஸ் கிவன். இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு 11 ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரைட் பண்ணணும். அரேஞ்ச் அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் நவுன்ஸ் லைக் த கிவன் எக்ஸாம்பிள் டு கன்ஸ்ட்ரக்ட் யுவர் பயோ போயம் ப்ரெசென்ட் இன் த கிளாஸ். அதாவது பயோ போயம் வந்து நீங்கள் ஒன்று ரெடி பண்ணணும். நான் ஒன்று மாடல் கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஃப்ளோரா பேர் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஃபஸ்ட் நேம் வந்து ஃப்ளோரா, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குது. ஃப்ளோரா ஃபஸ்ட் நேம். Cute, tall, clever and loyal, daughter of Joy and Mary, sister of Angel, lover of books, music and painting, who feels delightful, simple and witty, who needs friends, books and paintings, who gives help, support and cheer, who fears cockroaches, lizards and rats, who would like to see the Igaral, lives in Goa. லாஸ்ட் நேம் சோபா. அப்போ நேம் என்ன வரும் அப்படின்னா ஃப்ளோரா சோபா. ஓகேவா? இந்த மாதிரி நீங்களா கூட ஓனாக ரைட் பண்ணலாம். ஓகே, த பயோ போயம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.